மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே உள்ள நுழைவாயில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகில் உள்ள நுழைவாயில்களில் அகற்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, நீதிபதிகளுடைய இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நக்கீரர் நுழைவு வாயிலை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜைனப் பிவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். அந்த பொதுநல வழக்கில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே நக்கீரர் தோரண வாயில் எனும் பெயரில் பழமையான அலங்கார வளைவு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அலங்கார வளைவு வழியாக மட்டுமல்லாமல் அதன் ஓரங்களிலும் பல்வேறு இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் வாகனங்கள் முந்தி செல்ல முயலும் போது ஏராளமான விபத்துகள் அங்கே நடைபெறுகிறது. எனவே இதனை பாதுகாப்பான முறையில் அகற்ற வேண்டும் என்று பொதுநல வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலைய பாதை மற்றும் மாவட்ட நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய பெரியார் அலங்கார வளைவை கடந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் போக்குவரத்துக்கு அங்கு கடுமையான ஒரு நெருக்கடியிலும் அதே போல விபத்துகள் ஏற்படுவதையும் நாங்களே நேரடியாக பார்த்திருக்கிறோம் என்று நீதிபதிகள் அப்போது கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுவாக சாலைகளை அகலப்படுத்தும் போது இது போல போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அலங்கார வளைவுகளை அகற்றுவதுதானே முறை என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள் இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி மேயர், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர், அதே போல மதுரை மாநகராட்சி ஆணையாளர், தலைமை பொறியாளர் உள்ளிட்டோர் 10 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த இடையூறாக இருக்கக்கூடிய இந்த 2 நுழைவாயிலையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார். எனவே நீதிபதி பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவின்படி இந்த நுழைவாயில் உடனடியாக அகற்ற வேண்டும் மட்டுமல்லாமல் அடுத்த 10ஆம் தேதி இந்த வழக்கை தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வழக்கை தற்போது ஒத்திவைத்திருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.